السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. மதிப்புக்குரியவர்களே, இன்றைய அமர்வில் இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் மசத் உடைய விளக்கத்தை பார்ப்போம். சூரா அல் மசதை பொறுத்தவரையில் இந்த சூறாவுக்கு சூரா அல் மசத் என்று பெயர் சொல்லப்படும். ஏன் சூரா அல் மசத் என்று பெயர் சொல்லப்படுவதற்கான காரணம், இந்த சூறாவிலே ஃபிஜீதிஹா ஹபுலுன் மிம் மசத், வசனத்திலே மசத் என்ற வார்த்தை வந்திருக்கிறது. இந்த சொல் வேறெங்கேயுமே எந்த சூறாவிலையும் சொல்லப்படவில்லை என்ற ஒரு கருத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல இந்த சூறாவுக்கு சூரத்து தப்பத் என்றும் பெயர் இருக்கிறது. சூரத்து தப்பத். அதே போல சூரத்து தப்பத் யதா அபி லஹபி வதப்ப, முழுமையான அந்த வசனத்தையும் இந்த சூறாவுடைய பெயராக சொல்லப்படுகிறது. அதே போல சூரத்து அபி லஹப், சூரத்து அபி லஹப் என்றும் பெயர் சொல்லப்படுகிறது. இந்த பெயர்கள் சஹீஹ் புகாரியிலே இந்த பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த சூரா மக்கியாவான சூரா. அனைத்து உலமாக்களும் ஒன்றுபட்ட கருத்தின்படி இது மக்கியா. இந்த சூறாவிலே அபூ லஹப், அவனுடைய மனைவி உம்மு ஜமீல், அவளையும் குறித்து இந்த சூரா கடினமாக கண்டித்து இந்த சூரா அறிவிக்கிறது, சொல்கிறது. இந்த சூறாவில் உள்ளடக்கத்தை பார்த்தோம் என்றால், இந்த சூறாவில் முழுமையாக அபூ லஹபும் அபூ லஹபுடைய அழிவு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, அபூ லஹபுடைய அவன் சேர்த்து வைத்த பணங்கள், அவனுடைய சொத்துக்கள், செல்வங்கள் எதுவுமே அவனுக்கு எந்த ஒரு பயனையும் அளிக்காது என்ற விடயத்தை இந்த சூரா சொல்லுகிறது. அதே போல அவனும் அவனுடைய மனைவியும் நரகத்திலே நிச்சயமாக நுழைவைக்கப்படுவார்கள் என்ற செய்தியும் இந்த சூறாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த விடயம், خير. இந்த சூறாவிலே தப்பத் என்ற வார்த்தை வந்திருக்கு. தப்பத் யதா. தப்பத் என்று சொன்னால் அழிந்து விட்டது. அழிந்து விடுவதற்கு, நஷ்டமடைவதற்குத்தான் இந்த தப்ப என்ற வார்த்தை பாவிக்கப்படும். அதே போல எது யதா அபி லஹப், அபூ லஹபுடைய இரு கரங்களும், அபூ லஹபுடைய இரு கரங்களும் நாசமாகட்டும், அழிந்து விடட்டும் என்று ஒரு பதுஆ இங்கே சொல்லப்படுகிறது. அதுக்கான காரணம் என்ன என்றால், அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸ் புகாரில, முஸ்லிம்ல வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ஹா என்ற இடத்துக்கு போனாங்க. பத்ஹா என்ற இடத்துக்கு போனா, பத்ஹா என்று சொல்றது
மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு இடத்துடைய பேரு தான் பத்ஹா என்று சொல்லப்படும். அந்த எடுத்து போனா அதுல ஒரு மலை இருந்துச்சு. அந்த மலைக்கு மேலே ஏறி குறைஷியர் எல்லாரையுமே அழைத்து யா சபாஹா என்று அழைத்தார்கள். அனைவரும் ஒன்று கூடினார்கள். அப்பொழுது அனைவரையும் பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உங்களை எதிரிகள் தாக்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? நீங்கள் என்னை உண்மைப்படுத்துவீர்களா என்று கேட்டார்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்திலே சாதிக், அவர் உண்மையாளர், அவர் பொய் பேச மாட்டார், ஒரு உண்மையானவர் என்று அனைவரும் நம்பக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதே போல் அல் அமீன், நம்பிக்கையாளர், அவர் யாருக்கும் மோசடி செய்யக்கூடியவர் அல்ல என்ற பட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. கேட்ட பொழுது அனைவரும் சொன்னார்கள், நாம் ஆம், நாங்கள் அனைவரும் உண்மைப்படுத்துவோம், உண்மைத்தான் சொல்வீர்கள் என்று அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடுமையான வேதனையை உங்களுக்கு முன்னால் நான் எச்சரிக்கை செய்கிறேன். நீங்கள் அல்லாஹ்வை ஒருவனாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால், இதே நிலைப்பாட்டில் நீங்க இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வேதனை உமக்கு இருக்கிறது என்றால் நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லவும் அபூ லஹப், அலிஹாதா ஜமஅதனா, இதுக்காக வேண்டிய எங்களை ஒன்று சேர்த்தீர்கள் என்று கேட்டுவிட்டு தப்பன் லக், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நீங்கள் அழிந்து போகட்டும் என்ற ஒரு கடுமையான, ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தையை பாவித்தார்கள். அல்லாஹ் தஆலா உடனே தப்பத் யதா அபீ லஹப் என்ற இந்த சூறாவை இறக்கி வைத்தான். இந்த தப்பத் யதா அபீ லஹப் வ தப் என்ற இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அபூ லஹபுடைய இரு கரங்களும் அது அழியட்டும், அதே போல் அவனுடைய வசப்ப என்று சொன்னால் அவனுடைய நஷ்டம், அவனுடைய அழிவு அது உறுதியாகி விட்டது என்றுதான் இதனுடைய அர்த்தம். ஏன் ஒரு வார்த்தை, அவன் சொன்ன வார்த்தை தப்பன் லக், அழிந்து விரட்டும் என்று ஒரு பயங்கரமான வார்த்தையை பாவித்த, இதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை, ஒரு 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 அத்தியாயத்தை அல்லாஹ் தஆலா இறக்குகிறான். இப்ப இங்கே பலர் பல கேள்விகளை எழுப்புகிறார்கள். அவன் சொன்ன வார்த்தைக்கான அவனுக்கு எவ்வளோ எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படியெல்லாம் மற்ற குஃபார்கள் குறைஷிகள் நோவினைப்படுத்தினார்கள். அப்படி இருந்தும் கூட இவனுடைய விடத்தில் அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு பயங்கரமான ஒரு வசனத்தை, ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்க வேண்டும். இப்னு அபி ஷைபாவில், இப்னு ஹுஸைமா, இப்னு ஹிப்பான் போன்ற கிரந்தங்களில் வரக்கூடிய ஒரு செய்தி, தாரிக் அல் முஹாரிபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் தில் மஜாஸ் என்ற இடத்தில் உள்ள ஒரு சந்தையிலே நான் அவர்களை கண்டேன். அப்பொழுது அவர்கள் அப்பொழுது நான் சில பொருட்களை வாங்கி கொண்டிருந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து சென்றார்கள். அவர்கள் சிவப்பு நிற ஒரு ஜுப்பாவை அணிந்திருந்தார்கள். அப்பொழுது ஒரு பெரிய ஒரு சத்தத்தை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐயுஹன்னாஸ், ஏ மக்களே என்று சத்தமாக அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய ரப்பு அல்லாஹ், அல்லாஹ் மாத்திரம்தான் என்று சொல்லுங்கள்,
துஃப்லிஹு சொன்னால்தான் நீங்கள் அனைவரும் வெற்றி பெறுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு மனிதர் கல்லை எடுத்துக்கொண்டு ஒரு கல்லை தூக்கி கொண்டு நபி அவர்களை பின்னோக்கி சென்று நபி அவர்களை காயப்படுத்தினார்கள். நபி அவர்களை காயப்படுத்தினார்கள். நான் கண்டேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரண்டை கால், அந்த கரண்டை காலுக்கு மேலால் உள்ள அந்த நரம்பு பகுதியிலிருந்து இரத்தம் வந்ததை நான் கண்டேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சொன்னார், ஏ மக்களே, இவர் சொல்வதற்கு நீங்கள் வழிபட வேண்டாம், இவர் ஒரு பொய்யன் என்று நான் சொன்னேன். அவர் சொல்வதை நான் கேட்டேன் என்பதாக தாரிக் அல் முஹாரிபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்ப நான் கேட்டேன், இவர் யாரு? மக்கள் எல்லாம் சொன்னாங்க, ஹாதா குலாமு பனி அப்துல் முத்தலிப், இவர் அப்துல் முத்தலிப்பை சேர்ந்த ஒருவர். யார் இவரை பின்தொடர்ந்து கல் எடுத்துக்கொண்டு போய் கல்லால் எறிகிறார் என்று நான் கேட்டேன். சொன்னாங்க, அவருடைய அம்முஹு, அவருடைய வாப்பாவுடைய சகோதரர், அவருடைய பேர் அப்துல் உஸ்ஸா, அவர்தான் அபூ லஹப் என்று மக்கள் சொன்னார்கள். ஆனால் உண்மையிலேயே கடுமையான கஷ்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அபூ லஹப் கொடுத்தான். எனவேதான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான் என்றால், இப்படியான வசனத்தை இறக்கி அவனை நரகவாதி என்று அல்லாஹ் தஆலா இங்கே ஷஹாதா சாட்சி சொல்லிவிட்டான். அடுத்த வசனத்தை பாருங்க, மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப, அதாவது அவனுடைய பணம், அவன் சேர்த்து வைத்த அல்லது அவனுக்கு பிறந்த அந்த பிள்ளைகளாக இருக்கலாம், அவனுக்கு சேர்த்து வைத்த சொத்துக்களாக இருக்கலாம், எதுவுமே அவனுடைய தண்டனையில் இருந்து அவனை பாதுகாக்க மாட்டாது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப் என்றால் அதுதான் அர்த்தம். அவனுடைய பணமோ அவனுடைய பிள்ளைகளோ அவனோட இருக்கக்கூடிய எதுவாக இருக்கலாம், எதுவும் அல்லாஹ்வுடைய தண்டனையில் இருந்து அவனை தடுக்க முடியாது, அவனுக்கு பயனளிக்காது. சயஸ்லா நாரன் ذات لهب, சயஸ்லா நாரன் ذات لهب, கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த நரகத்திலே அவன் நுழைவான். இந்த நரகத்திலே நுழைவான். இங்கே இந்த நாரன் ذات لهب என்கிறதுடைய விளக்கம் என்ற அதனுடைய தன்மை எப்படி இருக்கும் என்று இருந்தால், அது எப்பொழுதுமே அமராது, எப்பொழுதுமே அது நூறாது, நம்ம சொல்லுவோம் அமராது, நூர்ந்து போக மாட்டாது, அப்படியான அந்த நரகத்திலே அவன் நுழைவான். அல்லாஹ் தஆலா சூரத்துல் லைல்லையும் இப்படியான வார்த்தையை பாவிக்கிறான். ஃபஅன்தர்துக்கும் நாரன் தலظா, நான் உங்களை கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பை எச்சரிக்கை செய்கிறேன். லா இஸ்லாஹா, மூதேவிகள் தான் அதிலே நுழைவார்கள். நாலாவது வசனத்தை பாருங்க, வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப், அதே போல அந்த நரகத்திலே வம்ரஅத்துஹு, அவனுடைய மனைவியும் நுழைவாள். அவள் யாரு? ஹம்மாலத்தல் ஹதப், அவள் தான் விறகு கொல்லிகளை சுமந்துட்டு போகக்கூடியவள், அவளும் நுழைவாள். இந்த அவருடைய மனைவி என்பது யார் என்று கேட்டால், அவருடைய நெய் பெயர் என்னவென்றால் உம்மு ஜமீல். இவள் யார் என்றால் அபு சுஃபியான் இப்னு ஹர்ப், அபு சுஃபியானுடைய சகோதரி, அபு சுஃபியானுடைய சகோதரி. பிகாய் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய தஃப்சீரில் இதை சொல்லியிருக்கிறார்கள். அதே போல இவள் அதாவது விறகு சுமக்கிறவள் என்று சொல்லப்படுவதற்கான பிரதானமான காரணம் என்னவென்றால், இவள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லக்கூடிய பாதையில் அந்த முள்ளுகள் இருக்கக்கூடிய விறகுகளை கொண்டு வந்து வைப்பார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நோய்வினைப்படுத்துவதற்காக. அப்ப இந்த தஃப்சீரை முகாத்தில் இப்னு சுலைமான், இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹ்மஹுல்லாஹ், ஜமக்ஷரி, நஸஃபி, அபு சஊத் அவங்க எல்லாருமே இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. சலஃபுகள்லையும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அத்தியா, ஜதலி, ரபீ இப்னு அனஸ், முர்ரா அல் ஹம்தானி, அத்-தஹாக், இந்த பெரும் பெரும் அறிஞர்கள் முஃபஸ்ஸிரூன்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க.
ஆனா இன்னொரு கருத்து இருக்கிறது. அது என்னென்றால், இந்த விறகு சுமக்கக்கூடியவளுடைய அர்த்தம் என்னவென்றால், அவள் கோள் சொல்லி திரிவாள். எல்லாருக்கிட்டையும் போய் கோள் சொல்லி திரிவாள். ஏண்டா அந்த எதிரிகளை குரோதத்தை கூட்டுவதற்காக, இன்னும் கோபப்படுத்துவதற்காக. அப்ப அதனாலதான் இந்த இடத்துல ஹம்மலத்துல் ஹத்தப் என்ற இந்த பெயர் இவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஃபர்ரா இப்னு குதைபா இவங்க போன்றவங்க இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. சலஃபுகள்லையும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிப்பும் இந்த கருத்துல இருக்குது. முஜாஹித், இக்ரிமா, ஹசன் பஸ்ர் ரஹிமஹுல்லாஹ், அதே போல கதாதா, சௌரி ரஹிமஹுல்லாஹ், இவங்க எல்லாம் இந்த கருத்தை சொல்லுறாங்க. இந்த கருத்தும் சொல்லியிருக்கிறாங்க. மேம் நைசாபூரி ரஹிமஹுல்லா அவங்களுடைய தஃப்சீர் நைசாபூரில சொல்லுகின்ற பொழுது சொல்றாங்க, அதிகமான உலமாக்கள் ஹம்மாலத்துல் ஹத்தப் என்றால் அதாவது புறம் பேசி திரியக்கூடியவள் என்ற அர்த்தத்தில் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்றாங்க. ஆனாலும் இமாம் அல் பிகாய் ரஹிமஹுல்லா அவர்களுடைய நஸ்முத்துரர் என்ற கிதாபிலே இந்த இரண்டு கருத்தையும் ஒன்று சேர்த்து அவங்க சொல்றாங்க, அவள் இந்த இரண்டு வேலையும் செய்யக்கூடியவராக இருந்தாள். இரண்டு விதமாக, வாயாலையும் அவள் என்ன செய்தாள், நோய்வினைப்படுத்தினாள். அதே போல பிறகுகளை சுமந்து செயல்லையும் அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோய்வினைப்படுத்தினாள். எனவேதான் அல்லாஹ் தஆலா அப்படி சொல்கிறான் என்று அவர்கள் சொல்றாங்க. உண்மையிலேயே இவள் ஹம்மாலத்துல் ஹத்தப், அதாவது இவள் இந்த உம்மு ஜமீல்ங்கிறவள் குறைஷிகளிலே ஒரு மிக கண்ணியத்துக்குரியவளாக இருந்தாள். இவளுடைய பெயர் அர்வா பின்த் ஹர்ப் இப்னு உமையா. பேர் என்ன? அர்வா பின்த் ஹர்ப் இப்னு உமையா. இவரோட முழுமையான பேர் அதுதான். அர்வா பின்த் ஹர்ப் இப்னு உமையா என்பதுதான் முழுமையான பெயர். முழுமையாக தன்னுடைய கணவன் அபூ லஹபுக்கு முழுமையாக உதவி செய்யக்கூடியவளாக அவள் இருந்தாள். எனவேதான் அல்லாஹ் தஆலா அவனோடு சேர்த்தே அவளையும் நரகவாதியாக்கி விட்டான். எப்படி அவன் அபூ லஹப் நுழைவிக்கப்படுவானோ அதே போல இவளும் அவனுடனே சேர்ந்து நரகத்திலே நுழைவிக்கப்படுவாள் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சூறாவில சொல்லிட்டான். அடுத்ததாக பாருங்க, ஃபீஜிதிஹா ஹபுலும் மின் மஸத். ஃபீஜிதிஹா என்றால் அவளுடைய கழுத்திலே இருக்கும், ஹபுலுன் ஒரு கயிறு இருக்கும், மின் மஸத் மசதிலே, அதாவது மசதால் சுற்றப்பட்ட. மசதண்டா என்னவென்றால் ஒரு பின்னப்பட்ட கயிறு இதுதான் மசத் என்று சொல்லப்படும். இதுல கூட இந்த அதாவது அவருடைய கழுத்துல இருக்கும்னா அது எங்க துன்யாலே ஆகிராலையா என்பதுல 3 விதமான கருத்துக்கள் முஃபஸ்ஸிர் உங்களிடத்துல இருக்குது. இதனை இப்னு ஜுஸை ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தஃப்சீர் இப்னு ஜுஸைல சொல்றாங்க. முதலாவது கருத்து, துனியாவுல அவள் என்ன செய்தாள் என்றால் அந்த அதாவது விறகுகளை கட்டி கழுத்துல வைத்து கொண்டு போவாள். அதனால் அது சொல்லப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கருத்து. இரண்டாவது கருத்து, நரகத்திலே அவளுடைய கழுத்திலே கயிறு இருக்கும் என்பது இரண்டாவது கருத்து. மூன்றாவது கருத்து என்னவென்றால், அவளுடைய துனியாவில இருக்கின்ற பொழுது அவளிடம் ஒரு பெருமதியான ஒரு மாலை இருந்தது, பெருமதி மிக்க மாலை இருந்தது. அவள் சொன்னால், நான் இந்த பெருமதியான மாலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு விரோதமாக இதனை நான் செலவழிப்பேன். இதனை செலவழித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நோவினைப்படுத்துவேன் என்று அவள் சொன்னாள். அதனாலதான் இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா இந்த அர்த்தத்தை சொல்லியிருக்கிறான் என்று சொல்றாங்க. அதிகமான முஃபஸ்ஸிரூன்கள் சொல்றாங்க, இந்த மஸத் என்றா என்னென்றால் அவளுடைய நரகத்திலே அவளுடைய கழுத்திலே ஒரு சங்கிலி போடப்படும், நெருப்பிலான ஒரு சங்கிலி போடப்படும். இதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தை சமர்கந்தி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லியிருக்கிறாங்க.
இன்னொரு கருத்து இருக்குது, இதுக்கு நார் என்று சொல்லப்படும், நம்ம நார் என்று சொல்லுவோமே, ஈச்சம்பழத்துடைய அந்த நார், இதுக்கும் மசத் என்று சொல்லப்படும். அதுக்கு இப்னு ஜுதை, அதே போல இமாம் ஜலாலுத்தீன் அல் மஹல்லி ரஹிமஹுல்லா, அதே போல ஷௌகானி, இமாம் சாதி போலவங்க இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அதனுடைய விளக்கம் என்னவென்றால், இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லா விளங்கப்படுத்துகின்ற பொழுது சொல்லுவாங்க, அவங்க அந்த நாரால நாரை அப்படி வச்சு பின்னி கயிற்றை செய்வாங்க, கயிறுண்டை செஞ்சு அப்படி போவாங்க எங்க பாலைவனத்துக்கு. பாலைவனத்துக்கு போய் விறகெல்லாம் வெட்டி எடுத்து அதனே ஃபுல்லா அந்த கயிறால கட்டி எடுத்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகக்கூடிய பாதையில வைப்பாங்க. அதனால் அதுதான் அதனுடைய விளக்கம் என்பதாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, நிறைய அக்வால்கள் இதுல இருக்குது, ஆனா மிக ஏற்றமான கருத்து என்னவென்று சொன்னால், அந்த அதனுடைய அர்த்தம் ஒரு கயிறு தான். ஒரு கயிறு, அது பல வகையான அந்த இதனை கொண்டு பின்னப்பட்டிருக்கும். இதுக்குத்தான் நம்ம இது மசத் என்று சொல்லப்படும் என்று இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹிமஹுல்லாஹ் அதனை விளங்கப்படுத்துறாங்க. அதனுடைய தன்மைகள், அதனுடைய கருத்து வேறுபாடுகள் இப்ப நான் உங்கள்கிட்ட முன்னால சொன்னேன். சரி, எல்லா அர்த்தங்களும் ஒன்றுக்கொண்டு முரண் கிடையாது. எல்லா அர்த்தங்களும் அது சரியான கருத்தாகத்தான் இருக்கிறது. சரி, உலகத்தில் இருக்கும் போதும் இப்படியான வேலைகளை செய்தால் அல்லாஹ் தாலா மறுமையிலே அப்படியான தண்டனையை அவளுக்கு அல்லாஹ் தாலா கொடுக்க காத்துட்டு இருக்கிறான். ஹைர். அடுத்தது இன்னொரு முக்கியமான விடயம், இந்த சூறால ஏன் முதலாவதாக அபூலஹபுடைய இரு கரங்களும் கைகளும் அழியட்டும் என்று அல்லாஹ் தஆலா ஏன் பதுவா செய்ய வேண்டும் என்றால், அவன் கையால் தான் அந்த கல்லை எடுத்து எறிந்தான். அது மட்டுமல்ல, அதிகமாக தவறுகள் செய்யறது கரத்தால தான். அதனாலதான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல கையை சொல்றான். அடுத்ததாக பாருங்க, வத்தப்ப, அவன் அழிந்து விடுவது உறுதியாகிவிட்டது, அவன் அழிந்து விட்டான் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது அபூ லஹப் என்று ஏன் அவனுடைய புனைப்பெயர் சொல்லப்பட்டிருக்குது, அபூ லஹப் என்று. அவனுடைய பேர் என்னவென்றால் அப்துல் உஸ்ஸா. அவனுடைய பேர் என்ன? அப்துல் உஸ்ஸா. அப்படி இருக்கிற நேரம் ஏன் அவனுடைய பேர் சொல்லப்பட இல்லை, அபூ லஹப் என்று சொல்லப்பட்டதுக்கான காரணம் என்ன? இதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதுல ஒரு காரணத்தை மட்டும் சொல்றேன். அப்துங்கிறது அடிமை, அல் உஸ்ஸாங்கிறது தெரியும், சிலையுடைய ஒரு பெயர். சிலையுடைய அடிமை என்று சொல்வது பொருத்தம் கிடையாது. அல்லாஹ்விடத்துல அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அது பொருத்தமும் கிடையாது. அந்த பேர் இந்த இடத்துல பொருத்தம் கிடையாது. அவனுடைய பேர் அப்படியாக இருந்தாலும் அதனை மறுத்துவிட்டு அல்லாஹ் தஆலா அபூ லஹப் என்று சொல்லியிருக்கிறான். அபூ லஹப் என்று சொல்றது லஹப்ங்கிறது இந்த நெருப்பு கொல்லிக்குத்தான் நம்ம லஹப் என்று என்ன சொல்லுவோம். எனவே அவன் அப்படியான இடத்துக்கு தான் போக போறான், ஆகிரால் அப்படியான இடத்துக்கு தான் போக போறான் என்பதனாலும் அதுக்கு மிக பொருத்தமாக இருக்கிறதுனால அல்லாஹ் தஆலா அந்த பெயரையே அவனுக்கு சொல்லி அங்க அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். அடுத்த விடயம், பொதுவா பாருங்க, நான் நேத்து பார்த்த அதுக்கு முன்னால் பார்த்த சூரா குல் யா அய்யுஹல் காஃபிரூன், நபியை கூர்வீராக சொல்லி. அப்ப இந்த இடத்துல ஏன் அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தா இதை இறக்குறான், இந்த சூரா இறக்குறான்? அப்ப நபியை சொல்லுங்க என்று அந்த சூறால வர இல்லை, சூறால சொல்லப்பட இல்லை, குல் என்ற வார்த்தை சொல்லப்பட இல்லை. அது ஏன் சொல்லப்பட இல்லைன்றதுக்கு அறிஞர்கள் முஃபஸ்ஸிருங்கள் நிறைய காரணங்களை சொல்றாங்க. ஏன்னா இந்த இடத்துல சொல்லப்பட வேண்டிய ஒன்று உங்களுக்கு அடிக்கிறா, நீங்க சொல்லுங்க என்ற அந்த முனாசிப் பொருத்தமான ஒன்று. அப்ப இதுல ஒரு பிரதானமான முக்கியமான ஒரு விடயம் இங்க காணப்படுது. அநியாயம் செய்தாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அவனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. இரண்டாவது விடயம் என்னென்றால், அவன் அவனை நான் பார்த்துக்கொள்றேன், நான் அவனை பார்த்துக்கொள்றேன். உங்களுக்கு அநியாயம் செஞ்சா அதுக்கு நான் பொறுப்பு, நான் பார்த்துக்கொள்றேன். அடுத்தது ஒரு
வாப்பாவுடைய சகோதரர்கள் ஒருத்தர், வாப்பாவுடைய சகோதரர்கள் ஒருத்தர் அபூலஹப்ங்கிறவன். இப்ப நேராக பார்த்து குடும்பத்துல ஒரு சொந்தக்கார ஒருத்தரை பார்த்து இப்படி ஏசக்கூடாது, ஏசக்கூடாது என்பதுதான் அதனுடைய விளக்கம். இன்னொரு இடத்துல பாருங்க, சூரத்துல் ஃபுர்கான்ல 63வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான், வைதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா. ஜாஹிலூங்கள் அவங்களோட பேசுகின்ற பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க, நல்லவர்கள் அவங்க அமைதியாக ஒரு மௌனமாக இருந்துடுவாங்க, எதுவும் பேச மாட்டாங்க, சலாத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஜாஹில்களோடு நடக்கிற முறை இப்படித்தான். எனவே அல்லாஹ் தஆலா இதனுடைய என்ன சொல்ல வாரான்னு, நீங்க மௌனமாக இருந்தால் நான் அதுக்கு பதில் தாரேன், நீங்க மௌனமாக இருந்தால் அதுக்கு நான் பதில் தருவேன். எனவே முட்டாள்கள் மடையர்களோடு நாம் பேசுகின்ற பொழுதோ அல்லது அவர்கள் எங்களுக்கு அநியாயம் செய்கின்ற பொழுதோ எங்களுக்கு சொல்லப்பட்டது என்ன? மௌனம். எங்களுக்கு சொல்லப்பட்டது பொறுமை. எங்களுக்கு சொல்லப்பட்டது அதை விட்டு தூரமாக இருக்க வேண்டும் என்பதுதான். நாங்களும் அவர்களே போல மாறிவிடக்கூடாது. ஒரு சுருக்கமான ஒரு சின்ன ஒரு விடயம் அது. அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் நம்ம ஸ்லைடுக்கு போவோம். நான் சொல்லாத பல விடயங்கள் அந்த ஸ்லைட்ல இருக்குது, கொஞ்சம் வாசி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிப்போம். நீங்க பேசுற சவுண்ட் போதாவா? சவுண்ட் கேக்குதா? சவுண்ட்ல பிரச்சனை இருக்குதா எதுவும்? ரைட், ஓகே. பாருங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. பாருங்க, பாருங்க. முதலாவது இந்த 5 வசனங்கள் இதுல இருக்குது. அந்த பேரிட பொருள் என்ன? மசத் என்பது பேரீச்ச மரநார் என்ற அர்த்தம். இதுதான் மசத் என்று பொது அரபில பாய்ப்பாங்க. அதுக்கான கருத்து வேறுபாடுகள், அதுக்கான கருத்து என்னன்றதெல்லாம் உங்களுக்கு முன்னால விளங்கப்படுத்தியாச்சு. அதுக்கான காரணம் என்ன? மசத் என்று பெயர் வைக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன? மசத் என்ற சொல் நரகத்தில் அபு லஹபின் மனைவி உம்மு ஜமீல் அவள் அடையக்கூடிய இந்த தண்டனை குறித்து தான் இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கான ஒரு காரணம், பல காரணங்கள் சொன்னா அதுல ஒரு காரணம் இங்க போட்டிக்கிறோம். காரணம் என்ன? அவளது விலை உயர்ந்த ஆபரணத்தை கொண்டு நபியின் மீது பகையை வளர்க்க எண்ணினாள். அதுக்கு பதிலாக இறைவன் அவளுக்கு நெருப்பு கயிறாலான தண்டனையை கொடுத்தான். அதனை அல்லாஹ் இந்த சூறாவில் தான் குறிப்பிட்டிருக்கிறான். சரி, இதுக்கு வேறு பெயர்களும் இருக்கிறதா? பாருங்க. முதலாவது அல் மசத் என்ற பெயர் இருக்கிறது. சூரத்து தப்பத், அதே போல சூரத்து அபி லஹப் என்ற பெயர்களாலும் இந்த சூறாவுக்கு சொல்லப்படுகிறது. வாசிச்சிட்டீங்கன்னா டன்னு போடுங்க, அடுத்த பக்கத்துக்கு போகலாம். சரி, அடுத்த பக்கத்துக்கு போவோம். அப்ப இதனுடைய முக்கிய கருப்பொருள் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழைப்பை எதிர்க்கும் தலைவர்கள் மற்றும் மறுப்பவர்களின் முடிவை வெளிப்படுத்துவதாகும். இது இறங்கியதற்கான காரணமும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசி பாருங்க. இது மக்கால இறங்கிய சூறாவாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபாமலை மீது, சபாமலை ஒரு கருத்தின்படி சபாமலை வந்திருக்கிறது. சபாமலையின் மீது தமது குடும்பத்தாரை அழைத்து நரக தண்டனை குறித்து எச்சரித்த போது அபூ லஹப் கூறினார். என்ன கூறினார்? நாசமடையட்டும், இதற்காகவா எங்களை கூட்டினாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பதிலாகத்தான் அல்லாஹ் தஆலா தப்பத் யதா அபீ லஹப் என்ற சூறாவை இறக்கினது. புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. தப்ப என்பது அழிவு அல்லது நாசம் என்று பொருள். வாசிட்டீங்கன்னா டன்னு போடுங்க, அடுத்த பக்கத்துக்கு போகலாம்.
அடுத்த பக்கத்துக்கு போவோம். இதுல சிறப்புகள் எதுவும் இருக்குதான்னு பார்த்தா இந்த சூறா கண்டு குறிப்பாக எந்த ஒரு சிறப்பும் கிடையாது. ஆனா இது ஒரு கிசாரல் முஃபஸ்ஸலோடு சேர்ந்த உண்டு. கிசாரல் முஃபஸ்ஸல்ன்றது தனியான ஒரு சிறப்பு. அதுல முஃபஸ்ஸல்ங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சிறப்பித்து கொடுக்கப்பட்டுண்டு சென்ற பாடத்திலும் அதை விளங்கப்படுத்தியிருந்தேன். ஆனா இதுக்கு தனியாக எது சிறப்பும் கிடையாது. சரி, அடுத்த பக்கம். இந்த அல்மசத் இந்த சூறாவுக்கும் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சூரா இஹ்லாஸுக்கும் உள்ள தொடர்பு என்ன? அல்மசத் இதை நம்ம சூரத்துல் இஹ்லாஸ்ல பார்த்தோம். இங்கேயும் பாருங்க. அல் மசதுல என்ன சொல்லப்படுறது இந்த சூறால? அல்லாஹுடன் மற்ற தெய்வங்களை இணை வைத்தவர்களின் எடுத்துக்காட்டுகள் கூறப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து இஹ்லாஸ் சூரா அல்லாஹ்வை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பதை வலியுறுத்துகிறது. இதுதான் இதுக்கான பொருத்தம். ஸோ குர்ஆன் எடுத்துக்கொண்டீங்கன்றால் ஒவ்வொரு வசனங்களுக்கு மத்தியில தொடர்பு இருக்கிறது, ஒவ்வொரு அத்தியாயங்களுக்கு மத்தியில தொடர்பு இருக்கிறது. அதை நான் சில இடங்களை மட்டும் சுட்டி காட்டுறேன், முழுமையாக இல்லாம. இந்த அடுத்தது பாருங்க, அல் மசத் அதுக்கும் அதுக்கு மேல இருக்கக்கூடிய சூரா நஸ்ர், நேத்து நம்ம படித்த சூரா, அதுக்கும் மத்தியில தொடர்பு என்னண்டா, நஸ்ர் என்றது வெற்றியை அறிவித்தது. ஆனால் அல் மசத் வெற்றியிலிருந்து மாறுபட்ட இரு தோல்வியாளர்களான அபூலஹப் மற்றும் தன் மனைவி உம்மு ஜமீலான்னு போடப்பட்டிருக்கு. உம்மு ஜமீலின் அந்த ஆகியோரை எடுத்து காட்டுகிறது. உம்மு ஜமீலாவல்ல, அந்த உம்மு ஜமீல் என்றுதான் அந்த பேர் வரும். ஜமீலாங்கர் என்றல்ல பேர். வாசிட்டீங்கன்னா டன் போடுங்க, அடுத்த பக்கத்துக்கு போவோம். அடுத்த பக்கத்துக்கு போவோம். இதை கொஞ்சம் வாசிங்க. சூரா மஸ்துடைய சுருக்கமான விளக்கம். அபூலஹபின் கைகள் அழிந்து போகட்டும், நிச்சயமாக அவன் அழிவான். ரெண்டையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். தப்பத் யதா அபீ லஹப் என்றால் அபூலஹபின் கைகள் அழிந்து போகட்டும். வதப்ப என்றால் நிச்சயமாக அவன் அழிவான். ரெண்டு விஷயம், அதாவது முதலாவது பத்வா, இரண்டாவது செய்தியை சொல்றான் அல்லாஹ் தஆலா. அடுத்தது அவனுடைய செல்வமும் அவனுடைய பிள்ளைகளும் அல்லது உலகில் அவன் பெற்ற எந்த ஆதாயமும் அவனுக்கு எந்த பயனும் அளிக்காது. அவன் கடுமையாக எரியும் நெருப்பில் நுழைவான். அதே போல் அவனுடைய மனைவியும் தீக்கட்டைகளை சுமந்து திரிவாள். அதாவது தீக்கட்டைகளை சுமந்து திரிபவள் நெருப்பில் நுழைவாள். அடுத்தது அவளுடைய கழுத்தில் சுருட்டி பிணைக்கப்பட்ட நார் கயிறு என்ற செய்தியா சொல்றேன். இன்னொரு முறை வாசி பாருங்க இதனுடைய சுருக்கமான விளக்கத்தை. வாசிட்டீங்கன்னா டன்னு போடுங்க, அடுத்த பக்கத்துக்கு போகலாம். நல்லா, அடுத்த பக்கத்துக்கு போவோம். ஒவ்வொரு சொல்லுக்கான அர்த்தத்தை பாருங்க. திரும்ப ஞாபகம் ஓட்டிக்கொள்றேன். இப்ப ஒரு சொல்லுக்கான அர்த்தங்கள் போடுறது காரணம் என்னென்றால், நீங்க இதை வாசிக்க பின்னாலையும் இதிலே உள்ள சொற்கள் தான் பின்னால திரும்ப வரப்போகுது. அதனால உங்களுக்கு பாடமாகும், சொல்லுக்கான அர்த்தங்கள் பாடமாகும். அது பின்னால உங்களுக்கு நிறைய இடங்கள் அது கை தரும். சரிதானே? இப்ப தப்பத்தண்டா அலியட்டும், எதா இரு கைகள், யாருடைய? அபூலஹபுடைய இரு கைகளும். ஒத்தப்ப இன்னும் அலியட்டும் அவன். மா அக்னா பயனளிக்கவில்லை, அன்ஹு அவனுக்கு, மாலுஹு அவனுடைய செல்வமும், அதே போல ஒமா கச அவன் அதனை அவன் சம்பாதித்தானோ அப்படியானவைகளும் என்ன அவனுக்கு பயனளிக்கவில்லை. சயஸ்லா அவன் விரைவில் பற்றி எறிவார்கள். அப்படின்ற அதாவது நுழைவான் என்ற அர்த்தம். சரியா? எரிக்கப்படுவான், எரியப்படுவான்.
அல்லது அவன் நுழைவான் என்ற அர்த்தம் தான் இந்த வார்த்தையில வரும் சயஸ்லா. அல்லது நரகத்திலே போட்டு எரிக்கப்படுவார்கள், எரிவார்கள், அந்த அர்த்தத்திலும் இது பாய்க்கப்படும். எதுல? நெருப்பில். நாரண நெருப்பில் எரிவார்கள், நெருப்பில் பற்றுவார்கள், பத்தி விடுவார்கள், அந்த அர்த்தமும் இதுக்கு இருக்கிறது. ذات லஹபின், ஜுவாலையுடைய, ஜுவாலையுடைய. வம்ராத்து, இன்னும் அவனுடைய மனைவியும் நுழைவாள். ஹம்மாலத, சுமப்பவளவள். விறகு கொல்லிகளை, விறகு கொல்லிகளை வந்து சுமக்கணும். அடுத்த ஃபீஜீதிஹா, அவளுடைய கழுத்தில் என்ன இருக்கிறது? ஹப்ருன், ஒரு கயிறு இருக்கும். மிம்மசத், ஈச்சம் பாலையின் ஒரு கயிறு இருக்கும். அவருடைய விரிவு என்னன்றதை நாங்கள் படிச்சுட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இதனுடைய முழுமையான விளக்கத்தை படிச்சுட்டு தான் நாங்கள் இது சொல்லுக்கான அர்த்தங்களை பார்க்கிறோம். ஏன்னா அது உங்களுக்கு தெளிவாக இருக்கணும் என்றதுனால. சரி, நம்ம இப்ப சுருக்கமான ஒரு வசனத்துடைய சுருக்கமான விளக்கத்தை பார்ப்போம். என்னுடைய இறுதி கட்டம். தப்பத் யதா அபி லஹபி வத்தப, என்ன? அபூ லஹபின் இரு கைகளும் நஷ்டம் அடைந்தன. அவன் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தீங்கு செய்ததினால் அவன் அழிவுக்குள்ளானான். நிச்சயமாக அபூ லஹபின் நஷ்டம் நிஜமாகிவிட்டது. இதனுடைய விளக்கம். அடுத்த வசனம், மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப, அவனுடைய செல்வமும் அவனுடைய பிள்ளைகளும் அவனுக்கு எந்தவித பயனும் அளிக்கவில்லை. அவை அல்லாஹ்வின் தண்டனை அவன் மீது இறங்கும் போது அதிலிருந்து எதையும் தடுத்திட முடியாது. அந்த அவனுடைய பிள்ளைகளோ அவனுடைய பணங்களோ அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தடுத்து விட முடியாது. வாசிட்டீங்களா? சரி, அடுத்த பக்கத்துக்கு போவோம். சயஸ்லா நாரன் ذات لهب وامرأته حمالة الحطب. இந்த இரு வசனங்களுக்குமான விளக்கம் ஒன்றாக இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப தெளிவாக புரிஞ்சு கொள்றதுக்காக, அவன் எரிவல்லம் பொங்கும் நரகத்தில் நுழைவான். யாரு? அபூ லஹப். சரி, அவனும் அந்த முட்களை சுமந்து வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாதையில் போட்டு அவர்களுக்கு தீங்கு செய்த அவன் மனைவியும் அதில் நுழைவாள். இங்க முட்கள் என்று சொல்றதுக்காக அதனுடைய விளக்கம் என்னென்றால், அந்த முட்கள் உள்ள இந்த விறகுகளை கொண்டு வந்து போடுவாங்க. ஃபிஜிதிஹா ஹபுலும் மின் மஸத். அடுத்தது, அவளுடைய கழுத்தில் பலமாக சுருட்டப்பட்ட கடினமான நார் கயிறு இருக்கும். அதனால் அவள் நரகத்தில் உயர்த்தப்பட்டு பின்னர் அதில் அடிவரை இழுக்கப்படுவாள். அதனுடைய சுருக்கமான. அதனால இப்ப நம்ம இது அல்ஹம்துலில்லாஹ் இதனுடைய சுருக்கமான விளக்கத்தை, வசனங்களுடைய விளக்கத்தை பார்த்திருக்கிறோம். நன்றா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட உள்ளடக்கம் என்ன, இது ஏன் இறக்கப்பட்டுச்சு, நீங்க அந்த மஷ்ஹதை வந்து நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த நிகழ்வை கற்பனை பண்ணி பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அங்க நடந்த நிகழ்வை கற்பனை பண்ணி அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான், இந்த அத்தியாயத்தை இறக்கினான். இந்த அத்தியாயத்துடைய விளக்கம் இதுதான், இதோட வசனங்களுடைய விளக்கம் இதான். கற்பனை பண்ணி பாருங்க, அந்த ஆழமா உள்ளத்துல பதியும், ஆழமா உள்ளத்துல பதியும். அப்ப இதனையும் நீங்க வளமையை போன்று கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த சூரா வந்து தொழுகைகள் அதிகமா ஓதுவது சிறந்ததான்னு கேட்டிருக்கிறீங்க. அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தாராளமாக ஓதலாம், அதுல பிரச்சனை கிடையாது. பொதுவாக சில சூறாக்களை விட உயர்ந்தது, சிறந்தது, அதனுடைய அர்த்தத்துல அது சிறந்ததாக இருக்கும். சரிதானே? அப்ப குர்ஆனை அல்லாஹ் தஆலா சிறந்ததாக ஆக்கியிருக்கிறான். அந்த சிறந்ததிலையும் சில அத்தியாயங்களை விட சிறந்தது, சில வசனங்களை விட சிறந்ததாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிருக்கிறான். சூரத்துல் ஃபாத்திஹாக்கு இருக்கின்ற சிறப்பு
வேற எந்த சூறாவுக்கும் கிடையாது. ஆயத்துல் குர்சிக்கு இருக்கக்கூடிய அந்த வசனங்களுக்கு, அந்த வசனத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு வேற எந்த வசனங்களுக்கும் கிடையாது. நஸ்ஸாக வந்திருக்கக்கூடிய செய்திகளை சொல்றேன். சூரத் இஹ்லாஸுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு இப்ப வித்தியாசங்களை எப்படி பார்க்கலாம் என்றா எங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் சூரத்துல் இஹ்லாஸை நீங்க என்ன செய்யலாம்டா தொழுகையில் ஓதுகிற நேரம் எப்படியான உணர்வு வரும் உங்களுக்கு. அதே போல இந்த சூரத் தப்பத், சூரத்துல் மசத் ஓதுகின்ற பொழுது எப்படியான உணர்வு வரும். உணர்வுகள் வித்தியாசமாகும், உணர்வுகள் வித்தியாசப்படும். இது ஓதுவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏனென்றால் இது நீங்க ஓதுவது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு கண்ணியப்படுத்தும் அந்த நோக்கத்துல, அந்த ஒரு நோக்கம், அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு வரும். மார்க்கத்துல உறுதியாக இருக்கணும், நபிக்கு முழுமையான கட்டுப்படணும், கட்டுப்படாதவர்களுக்கு ஏற்பட்ட விளைவு இது. நபியுடைய சுன்னத்துல கடைபிடிக்கணும். இஸ்லாத்துல சொல்லப்பட்ட அனைத்து ஏவல்களையும் நாம் எடுத்து நடக்கணும். எது வேணாம் என்று சொல்லப்பட்டுச்சோ அதை அனைத்தையும் சொல்லணும். எந்த உணர்வெல்லாம் இதனூடாக பிறக்கணும். அப்ப அப்படியான அந்த உணர்வோட ஓதலாம், பிரச்சனை கிடையாது, தாராளமாக ஓதலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் இல்லை. தெளிவா? ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ஹைர், வளமே போன்று இன்ஷா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியினால சூரத்துல் ஃபாத்திஹால இருந்து ஆரம்பிச்சோம். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இங்க சூரத்துல் நாஸ், அதே மாதிரி சூரத்துல் காஃபிரூன் வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் முழுமையாக பார்த்திருக்கிறோம். இப்ப இந்த சூறாக்கள் என்ன செய்யலாம்டா கியாமுல் லைல் நீடிக்கணும். இப்ப இந்தியுடைய கியாமுல் லைல இந்த எல்லா சூறாக்களையும் நீங்க ஓதணும். அர்த்தங்களை புரிஞ்சு விளங்கி என்ன செய்யணும், அதை நினைச்சு ஓதணும், அர்த்தங்களை உணர்ந்து ஓதணும். இன்ஷா அல்லாஹ் சூரா அல் காஃபிரூன், அதே போல சூரா நஸ்ர், சூரா அல் மசத், இந்த 3 சூறாவையும் எப்படி வாழ்வில் அமல்படுத்தலாம் பயிற்சி வகுப்பு நாளை தினம் நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். உங்களுடைய வருகை அல்லாஹ் வருகையை கபூல் செய்து கொள்ளட்டும். அல் குர்ஆனை முழுமையாக படிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தரட்டும். படிக்கக்கூடியவைகளை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தரட்டும். முடிச்சுக்கணும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹி வபிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.